நேற்று ஈவினிங் வெளியில் ஒரு வேலையாக போயிருந்தேங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கோகனட் போலி சாப்பிட்ணும் போல இருக்குது, எங்கேயாவது வாங்கிட்டு வரியான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் நம்ம ஹஸ்தம்பட்டி ரவுண்டானா கிட்ட இருக்க ஆர்கே பால்கோவாக்கு தான் போயிருந்தேன். இங்கே நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்தது, அதே மாதிரி சாட்ஸும் இருக்குது. நல்லா பெரிய கடையாக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லை, நெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் போய் பார்த்தேன். பார்த்தப்போ அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாட்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பருப்பு போலி, அதுக்கப்புறம் கோகனட் போலி தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு போலி பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு அதை சூடாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க ரொம்பவே நீட்டாக பேக்கும் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்தது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கே இதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். அப்படியே நம்ம ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு போலி, கோகனட் போலி. ஒரு போலி வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் சமோசா வாங்கியிருந்தேன். சமோசா பார்த்தீங்கன்னா, ஒரு சமோசா வந்து 10 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் பரவாயில்லையா தான் இருந்தது. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. ஒரு மீடியம் சைஸ் சமோசா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மால்பூவா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு மால்பூவா 20 ருபீஸ் சொன்னாங்க. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். லைட்டாக குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இந்த கோகனட் போலி சான்ஸே இல்லைங்க. செம்ம சாஃப்டாக, நல்ல டேஸ்ட்டாக, ஃப்ளேவராக இருந்தது. நீங்களும் அந்த சைட் போனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.